எப்படி வென்றார்கள் அவர்களின் வெற்றி கதை நம்மோடு பகிர்கிறார்கள். பல ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா? அதுல இந்த ஸ்கீமை மட்டும் என்னைக்கும் கவர்மெண்ட் விட்டுறவே கூடாது, எனக்கு ரொம்ப உதவுச்சு. மாடல் ஸ்கூல் தான். மாடல் ஸ்கூல் எப்பவுமே கைவிடவே கூடாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கிறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அங்கேயே ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து கிளாஸ் வச்சு நடத்தி மார்க் எடுக்க வைக்கிறாங்க சார். நீட்டுக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க, ஜேஇக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஓ ஓகே. ஸோ மாடல் ஸ்கூல்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆமாம் சார். நான் முதல்வன் திட்டம் சார். நான் முதல்வன் திட்டம் அது மூலமா எங்களுக்கு வந்து நிறைய உயர்கல்வி வழிகாட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். ஆஹா. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். என்எம்எஸ் ட்ரஸ்ட் அந்த ஸ்காலர்ஷிப் தான் ரொம்ப பயனுள்ளதாக சார். என்ன மாஸ்டரா? அது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அது. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓ ஓகே. அதில் பாஸ் பண்ணிட்டா அடுத்த 4 இயர்ஸ்க்கு மாதம் 1000 ரூபாய் வரும். அது மாதிரி நிறைய இருக்கு. தமிழ் டேலண்ட் எக்ஸாம் இருக்கு, சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் எக்ஸாம்னு இருக்கு. அது பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேச்சுலர் டிகிரி முடிக்கிற வரைக்குமே மாதம் 1500 ரூபாய் வரும். இந்த எக்ஸாம், இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்லாம் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கவங்களாம் யாராருங்க? பரவாயில்ல, இந்த அளவு ரீச் ஆயிருக்கு. திருட முடியாத ஒரு சொத்து இருக்குன்னா அது உங்களது கல்வி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால்தான் பள்ளி கல்விக்கு இந்த அரசு மிக மிக முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக்குங்க, அந்த அளவுக்கு கல்விக்காக இந்த அரசு மிக 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 முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறது.